ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நடராஜ பெருமானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கின்றான் என் தங்கமே. இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. ஓம் நமச்சிவாய சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நேசிக்கும் உறவு உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார் என்று உனக்கு தெரியுமா? அதை நான் உன்னிடத்தில் சொல்லட்டுமா? நீ நேசிக்கின்ற உறவை ஒரு நாளும் கஷ்டப்படுத்தி விடாதே, இழிவுபடுத்தி விடாதே. அவர் ஏதேனும் தவறு புரிந்தால் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள் என் தங்கமே. தவறு என்பது எல்லார் மனிதரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் செய்து விடுகின்றார்கள் என் தங்கமே. சிலர் அதை அறிந்து செய்கின்றார்கள், சிலர் அதை தெரியாமல் தவறு என்று தெரியாமலே செய்து விடுகின்றார்கள். அதில் அவர் தப்பு ஒன்றும் கிடையாதே என் குழந்தையே. அதனால் அவரை நீ எதற்காகவும் வருத்தி கொள்ளாதே என் குழந்தையே. தவறு எதுவும் செய்பவர்கள் இவ்வுலகில் யாரும் கிடையாது அல்லவா என் குழந்தையே. தவறு செய்தாலும் தன்னை மன்னித்து விட வேண்டும் என்று மனதார மன்னிப்பு கேட்பவன் தானே பெரிய மனுஷன். தவறு சிறிதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் அதை உணர்ந்து திருந்த நினைப்பவன் தான் மனிதன் என் குழந்தையே. அவ்வாறு அவரை உன்னால் மன்னிக்க முடியவில்லை என்றாலும், மன்னிக்க மனம் இல்லை என்றாலும் நீ மௌனமாக இருந்துவிடு என் தங்கமே. நீ அவரிடம் மௌனமாக இருப்பதே அவருக்கு முதல் தண்டனையாகும் என் தங்கமே. அதை நீ புரிந்துகொள். ஒரே வீட்டில் இருந்து கொண்டு இருவரும் ஒருவருக்கொருவர் முகங்களை பார்த்து கொண்டு பேசாமல் இருப்பது பெரிய தண்டனை தான் என் தங்கமே. நீ இதை செய், அவர் உன்னை புரிந்து கொள்வார் என் குழந்தையே. அவரே உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்துவார் என் குழந்தையே. நீ நேசிக்கின்ற உறவு உன்னை பற்றி மிகவும் உயர்வாகத்தான் எண்ணங்களை வைத்திருக்கின்றார். உன்னை அவர் உயிருக்கு உயிராக நேசித்து, உயிருக்கும் மேலாகும் நேசித்து உன்னை அவர் உயர்வான இடத்தில்தான் வைத்திருக்கின்றார் என் தங்கமே. அவர் மனதில் நீ ஒரு பெரிய இடத்தில் இருக்கின்றாய் என் தங்கமே. நீ உன்னுடைய தரத்தை அவரிடம் ஒருபொழுதும் குறைத்து கொள்ளாதே. எதற்காகவும் தாழ்ந்து போய்விடாதே என் தங்கமே. அவருக்கு இடம் கொடுத்து விடாதே என் குழந்தையே. உன்னை பற்றி உயர்வாக எண்ணினால் கூட அதை உன்னிடம் ஒருபொழுதும் சொல்வது கிடையாது அல்லவா என் குழந்தையே. அவ்வாறு இப்பொழுது அதிக கோபம் கூட அவரிடம் குறைந்து விட்டது என் குழந்தையே. முதலெல்லாம் எதற்கெடுத்தாலும் கோபம், எதிலும் கோபம், எங்கும் கோபம் என்று அவர் கோபம் எவ்வளவு பெரிதாக இருந்தது. ஆனால் இப்போது அதெல்லாம் படிப்படியாக குறைந்து வாழ்க்கை செல்ல செல்ல அதன் அனுபவங்களை வைத்து இதற்கு எதற்காக கோபம் என்று அவரே சிந்தித்து கோபங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. கோபம் என்பது எல்லா மனிதருக்குமே உரியது என் தங்கமே. யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன கோபங்களாவது வந்துவிடும். கோபம் இல்லாத மனிதன் கிடையாது. உன்னையே எடுத்துக்கொள். நீயே கோபம் படுவாயல்லவா என் குழந்தையே. பிறர் செய்யும் காரியங்களிலிருந்து சில சமயங்களில் அதீத கோபமும் வரலாம். சில சமயங்களில் நீ தாங்கும் அளவிற்கும் கோபம் வரலாம். ஆனால் இப்பொழுது அவர் அப்படி இல்லை என் தங்கமே. மிகவும் பொறுமையாக அதை புரிந்து கொண்டு பிறகே அதற்கான விளைவுகளை தேடுகின்றார். அதனால் அவ்வளவு கோபங்கள் அவருக்கு வருவதில்லை என் குழந்தையே. கோபத்தினால் அவர் வாழ்க்கையில் கிடைத்ததை எல்லாம் யோசித்து விட்டார். அதை புரிந்து கொண்டும் விட்டார் என் குழந்தையே. அதனால் கவலைகள் எதற்கு? எதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அவர் கோபங்களை குறைத்து கொண்டார் என் தங்கமே. அவருக்காக நீ சற்று விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போ என் தங்கமே. குடும்பம் என்பது இருவர் சேர்ந்து வாழ்ந்தால்தான் என் தங்கமே. அதனால் தான் உன் அப்பன் சொல்கின்றேன், அவரை புரிந்து கொள். அவரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போ என்று சொல்கின்றேன். ஒருவராவது
கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பத்தில் எந்தவிதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருவரும் சந்தோஷமாக சேர்ந்து இருக்க முடியும் தங்கமே. அதற்காகத்தான் உன் அப்பன் சொல்கின்றேன். இப்படி ஒரு குடும்பத்தை எடுத்து சென்றால் நிச்சயமாக கடைசி வரைக்கும் இருவரும் சந்தோஷமாக, கடைசி வரைக்கும் இருவர் துணையாக இருப்பீர்கள் என் தங்கமே. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் என் தங்கமே, நிச்சயமாக கடைசி வரைக்கும் இப்படியே போய்விடாது என் தங்கமே. உன் அப்பன் உனக்கு துணையாக என்றும் இருக்கின்றேன் என் குழந்தையே. எல்லாம் தற்காலிகம்தான் என் தங்கமே. உனக்கு ஏற்ற மாதிரி விரைவில் அனைத்தையும் மாற்றி உனக்கான பிடித்த வாழ்க்கை மாதிரி உன்னை அவர் புரிய வைத்து உன்னை அவரிடம் மாற்றி கொடுத்து விடுகின்றேன் என் குழந்தையே. எல்லாவற்றிற்கும் ஒரு கால தாமதங்கள் ஆகும். அதுபோலத்தான் நீ சற்று பொறுமையாக இரு. தக்க நேரத்தில் அவரை உன்னிடம் திருத்தி கொடுத்து விடுகின்றேன் என் குழந்தையே. ஒருபொழுதும் விட்டு கொடுத்து போபவர்கள் ஒருபொழுதும் கெட்டு போவது இல்லை என் தங்கமே என்ற பழமொழிக்கு ஏற்றவாறு என் குழந்தை நீ வாழ வேண்டும் என் குழந்தையே. உன் துணையுடன் சேர்ந்து சுபமாகவும் 16 பெற்று பெருவாழ்வும் சீரும் சிறப்புமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உன் அப்பன் ஆசிர்வாதம் உனக்கு என்றுமே இருக்கும் என் தங்கமே. நான் இருக்கின்றேன் தங்கமே. நான் உனக்கு துணையாக இருக்கும் வரை உங்கள் இருவரையும் யாராலும் நிச்சயமாக பிரித்துவிட முடியாது என் தங்கமே. நான் ஒன்று முடிவெடுத்து விட்டேன். பின்பு உனக்கென்ன? நீ அவரை எந்த நேரத்திலும் எப்பொழுதும் காயப்படுத்துவதையெல்லாம் விட்டுவிட்டு நீ நேசிக்கும் உறவு உன்னையே அதிகமாக விரும்புகின்றார் என் தங்கமே. அதை உன் மனதில் வைத்து கொண்டு சற்று அனுசரணையான குடும்பத்தை எடுத்து செல்வது உன் கையிலே இருக்கின்றது என் தங்கமே. அவரை நிச்சயமாக உன்னை விட்டு என்றும் விலக மாட்டார் என் தங்கமே என்பதை உன் அப்பன் அடித்து கூறுவேன் என் தங்கமே. ஏனென்றால் அவர் உன்னை உயிருக்கு மேலாக நேசித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. கூடிய விரைவில் அவரே வந்து உன்னிடம் பேசுவார் என் தங்கமே. அவருக்கு இடையில் இருக்கின்ற தூரங்கள் எல்லாம் குறைந்து உனக்கும் அவருக்கும் இடையில் இருக்கின்ற அதிதூரங்கள் எல்லாம் குறைந்து நீங்கள் நெருக்கமாக ஆக போகின்றீர்கள் என் தங்கமே. அவர் உன்னை பற்றி புரிந்து கொண்டு உன்னிடம் வெகு விரைவில் வரப்போகின்றார் என் தங்கமே. இது நான் உனக்கு கொடுக்கின்ற வாக்கு. நிச்சயமாக நடக்கும் என் தங்கமே. அதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. அவரை நம்பிவிடு என் தங்கமே. அவர் உனக்காகத்தான் இவ்வளவு காலங்களாக காத்தும் சந்தோஷமாக இப்பொழுது வந்து உன்னை சந்திக்கப் போகின்றார். அவர் மனதில் இருக்கின்ற அவர் புரிதல்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை அழைத்து செல்ல போகின்றார் என் தங்கமே. உன் மேல் இருக்கின்ற காதல் எல்லாம் இப்பொழுது தெரிய போகின்றது உனக்கு. நீ அவருக்காக இருப்பது அவர் புரிந்து கொண்டார் என் குழந்தையே. எதற்காகவும் கவலைப்படாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் நீ சந்தோஷமாக செல். நான் உன்னுடன் என்றும் துணையாக இருக்கின்றேன். என்னுடைய ஆசீர்வாதத்தில் உன் வாழ்க்கை என்றும் சுபமாக இருக்கும் என் குழந்தையே. இது இந்த அப்பன் வாக்கு என் குழந்தையே. ஓம் நமச்சிவாய சிவகோம் நமக. ஓம் நமச்சிவாய சிவகோம் நமக.